ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் மிகவும் பணிவோடு நம்மளுக்குள்ள இருக்கிற அகங்காரம், மமகாரம் ஸ்ரீ மாதாஜியோட திருவடியில் சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். சந்தோஷ சித்தத்தோடு குழந்தை நிலையில் அன்னையோட அன்பை பெற இன்றைய தியானத்துக்கு உட்கார்வோம். அனுமதி கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களோட அருள் ஆசையால் நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இன்றைய தியானத்துக்கு அமர்ந்திருக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அனுமதி தந்து இந்த தியானத்தை வழிநடத்துங்கள் தாயே. இன்றைய தியானத்தில் எங்களுக்கு ஆனந்த நிர்விசார நிலையை தந்தருளுங்கள். மெதுவாக நம்முடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். கண்களையும் மூடிக்கொள்வோம். கவனம் சஹஸ்ராத்தில் வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। गणेश मंत्रम। ओम
त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். கவனம், இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் வைப்போம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களுடைய சக்கரங்களையும் நாடிகளையும் முழுமையாக சுத்திகரித்து தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. அதை பாதிக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தாங்களுடைய பூமி தத்துவத்துக்குள் இழுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தந்தருளுங்கள் தாயே. श्री आदि भूमि माता साक्षात ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடாநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடக்கி கொண்டு வருவோம். கவனம், இடாநாடி. இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் கவனத்தை வைப்போம். श्री माताजी, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத். தயவு செய்து எங்களுடைய இடா நாடிக்குள் வாருங்கள். எங்களுடைய இடா நாடியை பாதிக்கிற தேவையற்ற கடந்த கால நினைவுகள், எல்லா விதமான தோஷங்கள், பாதாக்கள், எதிர்மறைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களை முழுமையாக சுத்திகரிச்சு தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. தூய தெய்வீக விருப்பத்தோடு நிரப்பி விடுங்கள். சுத்த இச்சா சக்தியை தந்தருளுங்கள் தாயே. ஒரு நல்ல சகஜ யோகியாக இருந்து தெய்வீக அன்னையை மகிழ வைக்கிறதே எங்களுடைய தூய விருப்பம். இந்த விருப்பத்தை தீவிரமாக திருடமாக தந்தருளுங்கள்.
பிங்களா நாடியை சமநிலைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கவனம் பிங்களா நாடி. இரண்டு உள்ளங்கை உச்ச தலையில் வைத்து மனதாரை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடிக்குள் வாருங்கள். எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற தேவையற்ற பிற்கால கவலைகளை முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுக்கு சுத்த காரிய சக்தியை தந்தருளுங்கள். எங்களுடைய சுத்த இச்சா சக்தியை செயலில் கொண்டு வர தூய தெய்வீக காரிய சக்தியை தந்தருளுங்கள். மெதுவாக இடது கை மடிக்கி கொண்டு வருவோம். கவனம் சுஷும்னா நாடி. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடிக்குள் வாருங்கள். சமநிலையை தந்தருளுங்கள். எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துங்கள். எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க அருள் புரியுங்கள். எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள். குண்டலினி மாதாவை சகசிராரத்தை அடைய, தாங்களிடம் ஒன்றிணையை அடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உள்வாங்கிக்க. எங்களுடைய சுஷும்னா நாடியை ஒரு சிறந்த பாத்திரமா ஆக்கி தாருங்கள் தாயே. அதற்கு தேவையான ஞானமும் சக்தியும் தந்தருளுங்கள். சுத்த ஞானமும் தெய்வீக குணத்தோட நிரப்பிவிடுங்கள் தாயே. கவனம் இரண்டு உள்ளங்கை உச்சந்தலையில் வைத்து நம்மளுடைய மாற்றத்தை கவனிப்போம்.
அமைதியாக இருக்கிறோமா? சைத்தன்யத்தை உணர்வோமான்னு கவனிப்போம். மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்குள் வாருங்கள். எங்களுடைய மூலாதார சக்கரத்தை தூய்மையாக மங்களமாக வைத்திருங்கள் தாயே. ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள். தூய குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச தரோசேஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात अवपुरस्तात् अव उत्तरातात अवदक्षिणातात अवचोद्ध्वातात अवाधरातात सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधार स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णु त्वं रुद्र त्वं इन्द्र त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद संधानं संहिता संधिः सहिषा गणेश विद्या गणकऋषिः
नित्युत गायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमं कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை மனமாற வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். வலது கை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். श्री माताजी तांगले साक्षात श्री शुद्ध इच्छा शक्ति स्वामिनी श्री निर्मल विद्या தயவு செய்து எங்களுக்கு தூய ஞானத்தை தந்தருளுங்கள். தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். சகஜ ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான சகஜ ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். श्री निर्मल विद्या साक्षात ओम त्वमेव साक्षात् श्री निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। வலது கை மடிக்கு கொண்டு வருவோம். இடது கை
வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சித்தேஸ்வரி சித் சக்தி. தயவு செய்து எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களுடைய திருக்கமல பாதத்தில் ஒருங்கிணைப்படுத்தி தாருங்கள் தாயே. ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். வலது கை நடு சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள் வாருங்கள். அதை முழுமையாக சுத்திகரிச்சு தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. தூய படைப்பாற்றல் சக்தியை தந்தருளுங்கள். கலை ஞானமும் கலை ரசிப்பு தன்மையை தந்தருளுங்கள். எங்களுடைய மேதா சக்தியை மேம்படுத்துங்கள். எங்களுடைய வாக் சக்தியை தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியோடு எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது கை மடிக்கை கொண்டு வருவோம். மெதுவாக ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து நம்முடைய கவனம் ஆக்கிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி. நாங்கள் எங்களுடைய அகங்காரம் மமகாரம் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆகிய சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களுக்குள் உள்ள கடந்த காலத்துக்குள்ளதோ கடந்த ஜன்மத்துக்குள்ளதோ எல்லா விதமான கர்மங்களையும் அதோட விளைவுகளை முழுமையாக நீக்கிவிடுங்கள். சமநிலையை தந்தருளுங்கள் தாயே.
மெதுவாக நம்முடைய கவனம் சகசிராரத்துக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளங்கை சகசிராரத்தில் வைப்போம். தலையை லேசாக குனிஞ்சு மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை திருடப்படுத்துங்கள். சைத்தன்யத்தை உணர செய்யுங்கள். தாங்களிடம் ஒன்றினையை தந்தழுங்கள். அதோட ஆனந்தத்தையும் உணர செய்யுங்கள் தாயே. அமைதியை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய வலது கை மடிக்கு கொண்டு வருவோம். முழு கவனம் சஹசிராரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜி சொற்பொழிவை கேட்டு Today, long time back, Christ was born. You all know the story of his birth and of all the sufferings he had to go through. He is the one who has given us a model of a Sahaja. For he didn't live for himself, in no way, but he lived for others, working out the Agya Chakra. You may be divine, you may be very powerful, but this world is so cruel that they don't understand spirituality. They don't understand the spiritual greatness. Not only that, but there are many factors which attack spirituality. They have always done it. Every saint has suffered a lot. But I think Christ has suffered the most. As you know, he was endowed with all the powers of Sri Ganesh, as he is the reincarnation of Sri Ganesh.
The first of them was his innocence. He was the eternal child, we should say. That he couldn't understand the cruelties and the hypocrisy of this stupid world. Still, if you understand, what can you do about it? But with great courage he took birth in the country where people had no idea of spirituality. I've read a book about him saying that he came to Kashmir. He met one of my forefathers, Shalivana. It's very interesting because it's all in Sanskrit. And the writer perhaps did not know Sanskrit. So he has given everything in Sanskrit language, which is not very congenial, I am sure, to the Western people. Thank God he didn't know Sanskrit. Otherwise it would have been very dangerous. It's written in that he asked Christ, why have you come to India? So he said, this is my country. That's why I've come here, where people respect spirituality. But I live among people who do not understand spirituality at all. His conversation with him was very, very interesting because Shalivana said that there is more reason that you should go back to your country and teach them Nirmala Tattvam. That's the principle of purification. Went back. After 3.5 years, he was crucified. I personally think the big difference between the Western execution and Indian is that in the West, killing is a very great profession. With the slightest pretext, they kill people. Anybody who is a saint was killed, or they call him a madcap. This is the best way to avoid spirituality. While in India, if a saint says anything, then he is not challenged. Never. But they believe in it. Because he is a saint, he is a much higher personality than we are. Though there were very nasty people around and they tortured them, but as a whole the public, the people, respected them. If there are false gurus, normally they don't stay in this country because they know they'll be found out. Also, they are so money oriented that they go to America or to some foreign countries and settle down there to make money. This is one of the signs, one should say. This may be one of the reasons why Christ was born in a very, very ordinary family. He had no proper bed to sleep as a child also. It's all described. Where he slept, how his mother and father
lived in a place where there were cows and calves. It was to show that spirituality doesn't need any luxury, doesn't need any pomp and show. It is a power within. It is a glow and light within, which shows automatically. You don't have to do anything to show it off. Such a person doesn't have any sense of money and other things as possessions. He was bothered about people who were suffering physically, even the lepers. And he tried to cure them. He tried to help so many people who were sick physically. Because at that time there were no hospitals, no doctors. So his attention was drawn to people who were suffering physically. Also mentally he tried to prepare them. There are so many beautiful sermons on the mount. In a way, that time, people were not so materialistic, so they listened to him. We can't say how many understood. It's very important that if you are not a realized soul, then it's difficult to understand spirituality. The one who is talking about spirituality and the one who is listening to it, both of them have to have minimum of realization. So from his beautiful life that I see, we have to learn that unless and until we are realized soul, we will be torturing the spirit of Christ. We have seen it's happening. All those who talk of Christ, he has said it very clearly. You'll be calling me Christ, Christ, I won't recognize you. Very clearly he has said it. I don't know why they didn't remove it from the Bible. It means those who will talk and preach and dress up to show off that they are spiritual in the name of Christ, he will not recognize them. It's as simple as that. And this time now, when is the last judgment, he is going to judge the whole world on the basis of spirituality, which means vibrations. His judgment has already started. I have seen it. You can see in so many countries, things are just disappearing. All their ego, all their aggressiveness, all their cruelties are being challenged. And those who did wrong in the war also
are taken to task. So in the history also, those who have done wrong to any community, to any people, they all will be taken to task. They had no business to be aggressive on people and to torture them. This is what is Sri Ganesha's principle, acting through Sahaja. Christ didn't say that, but he did say there will be last judgment. On one side, he was very kind and compassionate. On the other side, he was really Sri Ganesha because he took a hunter to hit the people who were selling things in the temple. You cannot have business in the name of religion. What a big thing it is to understand. But the Christians didn't follow that. They did not. I don't know where have they gone. As we have Mahatma Gandhi, who talked of spirituality and nothing else. Adhyatma, all the time. But his successors who came put him somewhere with his spirituality and started a new world, new ideas, and a new style of life. Those who are supposed to be his followers are now wanting to have many pubs and also all kinds of things. Can you imagine? This Congress was started by Mahatma Gandhi. And the Congress walas are doing all this. Where are they going to lead? The beauty of this country is, the treasure of this country is spirituality. Instead of taking to spirituality, where are they going? They may not be Christians, but they respect Christ. They respect Bible. I must tell you, is a fact. People don't know. They are not Christians, means in the sense they are not baptized. But they respect. Because they understand that there was so much of spirituality about Christ. He was the personification of spirituality. That's the beauty of Indians. If somebody is a Hindu or a Muslim, makes no difference. There were many Muslims who were saints and Sufis in India. They are all respected by everyone, whether they are Muslims or Hindus. So for Christ, nobody has any objection at all. On the contrary, you saw yesterday how they were all happy about it. Because they are realized souls. But even if they are not, in this country, Christ is very much respected. They can't understand. How can they scrutinize the life of Christ? How can they judge him? And how can they make vulgar films about it? This they can't bear it. Because the respect that they have for spirituality exists very much more than it exists outside. Because in the name of Christ, people have done such a lot of wrong. Such a lot of killing has been done. All kinds of wrong things have been accepted. With all this, one doesn't understand.
how they have judged Christ. For example, what I know in England, I was shocked that if somebody dies, they drink. If somebody is born, they drink. Drinking is the only way they have relationships. How can you drink? I asked him. He said, why? Christ created wine? I said, when? In a wedding? I said, in a wedding? That was not wine. That was just the juice of their grapes that they grew there. We call it drakshas in our language. How can that be wine? It has to be fermented, it has to be rotten. How can that be? So, this is biggest dharma to drink. But in India we know, though nobody has said anything against drinking, but we know drinking is a sinful thing. You see it every day. Everybody knows that if you drink, you become absolutely out of your mind. There's nothing to be said on a religious platform, but everybody knows that what is drinking is. Not that people abroad don't know, they also know. But somehow it has become a fashion. Even in our country it has now been introduced, I don't know how, after independence, people have started drinking. Every party they drink. Also in the name of Christ on Christmas Day. It's such an insult to his beautiful, holy life. So when they came on this earth, perhaps all their powers of holiness were destroyed. The very good thing about Indians is that at least they respect. They respect a holy place. That is something good about them. And they know what is holiness is. Now, of course, they are becoming very modern and Americanized, but still, they know what is wrong, what should not be done. With Sahaja Yoga, now I am very happy to say that the foreign Sahaja Yogis also have become very beautiful. I am surprised because in their culture there is no spirituality. But I don't know how they left all that nonsense and have come out like lotuses, beautifully, with such beautiful fragrance of spirituality. This is something, a miracle. Everybody says, Mother, we can't believe it. How could have happened? How did you manage this? I would say it's the blessing of Christ. They saw how people are working out in the name of Christ in a very degraded manner, and they developed a kind of a awareness that definitely is something wrong with this. This is not Christ. This is not his holy life they are depicting. It's something else. And that is how I think in the West there's a greater urge, greater ascending force. Yesterday somebody came and told me, Mother, there is no collective meditation.
I was very happy to hear that. What is most important is meditation in Saju. No doubt about it. But the foreigners do meditation much more than Indians do, very surprising. And foreign men and women are very highly equipped, I must say, as far as spirituality is concerned. Especially Russians. I was surprised that in America, they told me, Mother, these Americans are not Sahaja-yogis. I said, why? They don't have that respect for you. They don't meditate. Those who do not meditate are not Sahaja-yogis. I said, I agree. And they make all the Americans to meditate. I don't know why in these Eastern Bloc people, Bulgarians and Russians and all these Romanians, how they have taken to Sahaja Yoga so much. Of course, they had the curse of communism on them. Maybe that they felt that they have missed something in life and they went deep down into themselves, and that is how they have achieved it. But I have to tell Indians that they have to meditate. Indians have one or two very bad qualities, and that is one of them is groupism. For example, if they are Brahmins, they will sit together. If they are Kayasthas, they will sit together. If they are Baniyas, they will sit together. If that is not so, then by another name they will group together. This is the worst curse of my country. Because once you start grouping together, you can never see the good of others and you can never see the bad of yourself. This grouping together can bring a lot of problems in this country. At the time of Christ, they had very different type of people. Either they were interested in spirituality or they were not. Now we have people here who are interested in spirituality, but still one leg is in the water, where age-old problems still exist. And this is the ruin of our country. We cannot combine together. We cannot be friends with each other. Of course, not in Sahaja Yoga. I must say, it has been solved very well. But if you see, even at the time of Christ, he had problems with his disciples. Especially something happened with Peter. And he is the one who said, Satan will meet you. Because I think people fall into the group of satanic forces. And he said that he removed the satanic devils from many people and put them in the pigs. It's true. There is a satanic force which is working very strong. The more we develop security of spirituality, the more they will develop. The satanic force is in a different form in the West and a different form in the East. But I would like to tell for them to be careful how to
find out the satanic forces in the West. You may not be affected by that because you are realized souls, but you will have to fight it. You will have to fight it. For example, racialism. Racialism is still very powerful there, very, very powerful. And you have to fight racialism through marrying people who belong to other races. But still I find difficult to marry a black person to a white person. It's an impossible situation. If I try that, I don't know what happens. Once we had such a marriage, I must tell you. And a white lady, French lady, was married to a black man. Instead of the French lady dominating, this black man dominated. So I was quite surprised, how could that be? So the reason was, I think he was taking the revenge, maybe the respite. So first of all, tremendous love and affection has to grow between the people. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையினுடைய மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே ஆதிசக்தி மா, இன்றைய காலை நேர கூட்டு தியானத்தை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய நாளில் எங்களிடத்தில் எவ்விடத்திலும் எங்களின் அகங்காரமும் அமகாரமும் முன்னிறுத்தாமல் நாங்கள் தங்களின் அறிவுரைகளை கவனத்தில் கொண்டு எங்களின் கவனத்தை தங்களின் பொற்பாதத்தில் மட்டுமே செலுத்தி எங்கள் அனைத்து செயல்களும் மற்றவர்களுக்கு இனியதாக அமைய தாங்களே எங்களை நல்லதொரு கருவிகளாக மாற்றி தயவு செய்து ஆசீர்வதித்து வலுப்பெற செய்யுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் அதையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டு கொள்ளலாம்.